ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. சரிங்களா, நேற்று டிஎன்பிசி குரூப் 4க்கு எல்லோரும் எழுதிட்டு வந்திருப்பாங்க. அந்த குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கனாலோ இல்லை குரூப் 4 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தீங்கனாலோ உங்களுக்கு தெரியும். தமிழுக்கு எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கே நமக்கு எப்படி இன்னும் கொஸ்டின் வரும், இன்னும் எப்படி நமக்கு கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்னு லேசாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ரைட்டுங்களா? இப்போல்லாம் டிஎன்பிசி வந்து நமக்கு முன்ன மாதிரி இல்லை. நம்ம நினச்ச கேள்விகள் வந்து கொஸ்டின் பேப்பரில் வருமா சார்னா வரமாட்டேங்குது. சரிங்களா? ஸோ அது எதுக்காக சொல்கிறோன்னா, நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. நம்ம டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கோம், ஜிஎஸ் மேக்ஸ் போட்டுருவோங்கிறதுக்காக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை விட்டுறக்கூடாதுப்பா. ஓகேங்களா? அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது. வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக, சரிங்களா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மரபுத்தொடருக்கு ஏற்ற பொருள், சரிங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருந்தே வரலை. ஆன் தி ஸ்பாட்டில் நமக்கு யோசிக்கிற மாதிரி இருந்தது. அது யோசிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் தமிழ். சரிங்களா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நல்லா தயாராகணும். பாருங்கள், அடோரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல். கலைச்சொற்களில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கால் புக், ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்டர், பேப்பர் சூட் ரிஜிஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக வெட்டிரன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சொற்கள்லாம் எப்படி வந்திருக்கு? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, டெய்லி வந்து இனிமேல் மரபு சொற்கள் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். வேர் சொற்கள் நல்லா பார்க்கணும். இப்போ இதெல்லாம் பாருங்கள், வேலை பிசகு என்ற மரபு தொடரின் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அவள் மரபு தொடரின் பொருள் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மரபு தொடர்னா என்ன, அதே மாதிரி இலக்கணத்தில் பண்பு தொகைனா என்ன, சொற்களை அகர வரிசைப்படுத்துதல்னால் எப்படி எழுதணும். ஓகேங்களா? இது மாதிரிலாம் நம்ம டீப்பாக நாளையிலேருந்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதை கொஞ்சம் கண்டினியூவாக பாருங்கள். சரிங்களா? அண்ட் நம்ம ஐகே இன்ஜினியரிங் அகாடமியில் ஜூலை 15லேருந்து, சரிங்களா, கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்தநாள்லேருந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃப்லைன் கிளாஸ் கிராஷ் கோர்ஸ் போகுது. இந்த ஆஃப்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா 10 to 5. ஓகேங்களா? 10:30லேருந்து நீங்கள் 5 o'clock வரையும் படிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு, ஜிஎஸ்ஸு, டெக்னிக்கலு எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா 7708197281ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டெய்லி வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.